அட பாவிங்களா, எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளவனை எல்லாம் எமர்ஜென்சின்னு வெளியில ஓடியார வச்சிட்டீங்களா? சிவகங்கை மாவட்டம் கல்லல் பக்கத்தில் உள்ள செம்மனூர் அரசு மருத்துவமனையில் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து நைட்டு நியூ இயர் பார்ட்டியை சரக்கு பாட்டிலோட கொண்டாடி இருக்காங்க. நியூ இயர் அன்னைக்குன்னு நைட்டு பைக்கில் ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே யாரையுமே காணணும். சரி, உள்ளே போய் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. டாக்டரை கடைசியாக தேடி கண்டுபிடிச்ச அவர்கிட்ட கேட்டால், எனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் கிடையாது, வெளியிலேருந்து யாராவது வந்து சரக்கு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! தெருக்கள்லையும் ரோட்டிலையும் நடந்துகிட்டு இருந்த பிரச்சனைலாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளையும் அரசு பள்ளிக்கூடங்களையும் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா இதே பிரச்சனை நாளைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளேயும் நடக்கும். அதை எவனாலையும் தடுக்க முடியாது. இந்த வீடியோவை எடுத்த அந்த நபர் சமூக வலைதளங்கள் அதிகமாக பகிரவும் இதை பற்றி இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. இதோட முழு விவரம் என்ன அப்படின்றது கூடிய விரைவில் தெரிய வரும். விவரங்கள் தெரிய வந்தாலும் அதுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்க போறது கிடையாது. அது இந்த அப்பாவோட ஆட்சியில் சாதாரணம் தானே. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத.